வேலூரில் ஆகஸ்ட் 28 அன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் 120வது குருபூஜை விழா அனைத்து சமூக மக்களும் கோலாகல விழாவாக கொண்டாடப்படும் என அதனுடைய சங்கத்தின் மாவட்ட தலைவர் KS ராம்குமார் பேட்டியளித்தார். வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த காட்பாடி காங்கேயநல்லூரில் அவதரித்த முருகப்பெருமானின் 64வது நாயன்மார் திருமுருக கிருபானந்த வாரியாரின் அவதரித்த காங்கேயநல்லூரில் அவருடைய புகழை போற்றும் வகையில் கடந்த 2 ஆண்டுகளாக அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமி என்று திருமுருக வாரியார் அவர்களின் சமாதியில் மண்டபத்தில் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. வரும் ஆகஸ்ட் 28 அன்று திருமுருக வாரியார் அவர்களின் 120வது அவதரித்த தினத்தில் குருபூஜை விழா சிறப்பான முறையில் நடைபெறும் எனவும் அந்த விழாவுக்கு தமிழகத்திலிருந்து பல முக்கிய பிரமுகர்கள் ஆன்மீக பெரியவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விழாவில் யாகசாலை அமைக்கப்பட்டு திருமுருக வாரியார் அவர்களின் திருவீதி உலா அன்று காலை முதல் இரவு வரை அன்னதானங்கள் வழங்கப்படும் என்றும் நிகழ்ச்சியின் மாவட்ட தலைவர் KS ராம்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த அன்னதான நிகழ்ச்சியில் அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் வேலூர் மாவட்ட தலைவர் KS ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்ட செயலாளர் P முருகேசன், மாவட்ட பொருளாளர் செந்தில்குமார், மாவட்ட துணைத் தலைவர் S விஸ்வநாதன், மாவட்ட துணைத் தலைவர் வெற்றிவேல், மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி R காவேரி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியில் ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் செய்திகளுக்காக ராஜேஸ்வரன். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் குருவருளாலும் குரு பூர்ணிமா என்று சொல்லுகின்ற இந்த பௌர்ணமி நன்னாளிலே உலகிலுள்ள ஆன்ம நேய ஜீவராசிகள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நமது வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை மனம் மொழி மெய்களினால் இந்த நேரத்திலே எல்லோர் சார்பாக வணங்கி வேண்டிக் கொண்டு வருகின்ற ஆவணி மாதம் ஆங்கில தேதிக்கு 28/8/2025 வியாழக்கிழமை அன்று அருள்மொழி திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் 120ஆம் ஆண்டு அவதார நல்விழா. சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே அவதரித்து 120 ஆண்டுகள் ஆகிறது. அந்த அவதார நல்விழா காங்கேயநல்லூர் வாரியார் சுவாமிகள் சமாதி நிலையமாகிய இந்த ஞான வளாகத்திலே அனைத்து முதலியார் மற்றும் பிள்ளைமார் சங்கத்தினர் செய்ய எத்தனித்து அதற்கு உண்டான பணிகளை மேற்கொண்டு உள்ளனர். அந்த அவதார நல்விழா திருப்பணியிலே 28/8/2025 அன்று காலை தொடங்கி மாலை வரை நிகழ்ச்சி, தமிழ் வழியிலே யாகசாலை வழிபாடு, அப்புறமா கலசங்கள் புறப்பட்டு ஞான வளாகத்தில் திருவீதி விழா வந்து அபிஷேக ஆராதனைகள், மாலை வாரியார் சுவாமிகள் 50 சிலை சகல மேள தாளங்கள் முழங்க காங்கேயநல்லூர் திருவீதியிலே வீதி விழா வரும் என்கின்ற நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எனவே அந்த நாளிலே அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற அளவு பொருள் உதவி அளித்து இந்த அனைத்து முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினர் செய்கின்ற அப்படி எல்லோரும் பொருள் உதவி செய்து வாரியார் சுவாமிகளுடைய குருவர்களுக்கு பாத்திரமாக மாறி உங்கள் எல்லோர் பொன்னார் திருவடிகளின் மனமொழி மெய்களினாலே வணங்கி கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவர்களும் வாரியார் சுவாமிகளுடைய குருவர்களும் ஏனோர்க்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது எய்ம்பா சங்கம், அனைத்திந்திய முதலியார் பிள்ளைமார் சங்கம், வேலூர் மாவட்டம். நான் வேலூர் மாவட்ட தலைவர் KS ராம்குமார். நாங்கள் பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு வாரியார் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ராஜகோபால் அண்ணாச்சி அவர் இருந்தபோது பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் இப்போது கடந்த ஒரு வருடமாக மாதம் பௌர்ணமிக்கு ஒரு 200 பேர் அளவுக்கு நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வாரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா 64வது நாயன்மார்களாக போற்றப்படுகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி 63 நாயன்மார்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்ந்த நூற்றாண்டுகள் வேறு. அந்த பல நூற்றாண்டுகள் கழித்து ஒருத்தர் 64வது நாயன்மார்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா
அப்போ அந்த ஆன்மீகவாதிகள்லாம் கரெக்டாக வந்து இவர் தான் முருகனோட அவதாரம் என்று அவர்கள் தெரிந்துதான் இவரை 64வது நாயன்மார்களாக எல்லாரும் போட்டிருக்காங்க. இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து வாரியார் மண். யார் மண் அப்படின்றதெல்லாம் அப்புறம், இது எங்களை பொறுத்த வரைக்கும் வாரியார் மண். அவர் தான் முருகனோட அவதாரமாக போற்றப்படுகிறார். அவர் தான் ஜாதி மதங்களை கடந்து எல்லார் மனசுலையும் நின்று இருக்கிறார். இங்கே வந்து ஒரு கிறித்தவர் இங்கே வந்து 50 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்து தான் எங்களுக்கு ஆச்சரியம். சரி, நாமளும் பண்ணணும். ஒருவேளை அவர் இந்து தான் மாறிட்டாரான்னு கேட்டால் நாங்களே கேட்டோம். இல்லை, அவர் வந்து கிறிஸ்தவராகவே இருக்கிறார் இன்றைக்கும். ஆனாலும் வாரியார் மீது உள்ள பற்றுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறார். ஸோ நாங்கள் வந்து தொடர்ந்து மக்களை கேட்டுக்கிறது என்னென்னா, எவ்வளோ பேரை வந்து நம்ம எல்லாம் மறந்துட்டோம். வஉசி அவர்களை, வாரியார் அவர்களோட நம்ம வந்து மறந்துட்டோம். அவர்களை மறக்கக்கூடாது. நம்ம நன்றி விசுவாசத்தோடு அவரை வந்து போற்றணும். இது சார்பாக மாநில அளவில் எங்கள் மாநில தலைவர் ஐயா ஓம் சக்தி ராமச்சந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் வருகின்ற ஆண்டுகளில் வஉசி ஐயாவை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு எப்படி ஒரு சிறப்பு சேர்க்கிறாங்களோ அந்த மாதிரி வஉசி ஐயாவையும் சிறப்பு சேர்க்கணும். அவரோட பிறந்த நாளில் குரு பூஜையாக கொண்டாடணும், ஒரு மாநாடு மாதிரி நடத்தணும்னு சொல்லி எங்கள் தலைமையில், அதாவது எங்கள் மாநில தலைமை முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வாரியாருக்கும் வருடம் அது போன்ற ஒரு நிகழ்ச்சியை செய்யணும்.